This video sponsored by Paymode Shopping App. மராட்டிய பேரரசை நிறுவிய மாவீரர் சத்ரபதி சிவாஜி மகாராஜாவின் முழுமையான கதை இதோ. பிறப்பு மற்றும் இளமை காலம். சிவாஜி மகாராஜ் பிப்ரவரி 19, 1630 அன்று. சில குறிப்புகள் 1627 என்கின்றன. புனேவிற்கு அருகிலுள்ள சிவனேரி கோட்டையில் ஷஹாஜி போன்ஸ்லே மற்றும் ஜிஜாபாய் தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அவரது தந்தை ஷஹாஜி பீஜப்பூர் சுல்தானிடம் ஒரு முக்கிய தளபதியாக பணியாற்றி வந்தார். தந்தையின் பணி காரணமாக சிவாஜியின் வளர்ப்பு பொறுப்பை முக்கியமாக அவரது தாயார் ஜிஜாபாய் ஏற்றுக்கொண்டார். ஜிஜாபாய் சிவாஜிக்கு ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசக் கதைகளையும் வீரம், தர்மம், சுயமரியாதை மற்றும் சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தையும் போதித்தார். இதுவே பிற்காலத்தில் அவர் ஹிந்தவி ஸ்வராஜ்யம், இந்துக்களின் சுயராஜ்யம் காண வேண்டும் என்ற லட்சியத்திற்கு வித்திட்டது. தாதாஜி கொண்டதேவ் என்ற நிர்வாகி சிவாஜிக்கு போர் பயிற்சி, குதிரையேற்றம், நிர்வாகம் போன்றவற்றை கற்றுக் கொடுத்தார். ஆரம்பகால வெற்றிகளும் சுயராஜ்ய லட்சியமும். தனது இளம் வயதிலேயே சிவாஜி தனது பகுதியில் இருந்த பீஜப்பூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்த கோட்டைகளை கைப்பற்றத் தொடங்கினார். 16 வயதில் தோர்னா கோட்டையை கைப்பற்றியது அவரது முதல் பெரிய வெற்றியாகும். ரோஹிடா, சாக்கன், புரந்தர் என பல கோட்டைகள் ஒன்றன்பின் ஒன்றாக சிவாஜியின் வசமாயின. முகலாயர்கள் மற்றும் தக்கான சுல்தான்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டுவந்து மராத்தியர்களின் சுதந்திர அரசை நிறுவ வேண்டும் என்பதே அவரது ஹிந்தவி ஸ்வராஜ்யம் லட்சியத்தின் மையக்கருத்தாக இருந்தது. பீஜப்பூர் சுல்தானுடன் மோதல். சிவாஜியின் வளர்ந்து வரும் சக்தியைக் கண்டு அஞ்சிய பீஜப்பூர் சுல்தான் அப்சல்கான் என்ற சக்திவாய்ந்த தளபதியை பெரும் படையுடன் சிவாஜியை அடக்க அனுப்பினார். அப்சல்கான் சிவாஜியை நேரில் சந்தித்து பேச அழைப்பு விடுத்தான். ஆனால் அவனது சூழ்ச்சியை உணர்ந்த சிவாஜி முன்னெச்சரிக்கையுடன் சென்றார். சந்திப்பின்போது அப்சல்கான் சிவாஜியை கொல்ல முயன்றான். ஆனால் தன் உடையில் மறைத்து வைத்திருந்த புலிநகம் பாக்நாக் என்ற ஆயுதத்தாலும் வாளாலும் சிவாஜி அப்சல்கானை கொன்றார். இது சிவாஜியின் வீரத்திற்கும் மதிநுட்பத்திற்கும் ஒரு சிறந்த உதாரணமாகும். இதைத் தொடர்ந்து நடந்த போரில் சிவாஜியின் படைகள் அப்சல்கானின் படையை முழுமையாக தோற்கடித்தன. முகலாய பேரரசுடன் மோதல். சிவாஜியின் எழுச்சி டெல்லியை ஆண்ட முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பிற்கு பெரும் சவாலாக இருந்தது. அவுரங்கசீப் தனது மாமன் ஷாயிஸ்தா கானை ஒரு பெரிய படையுடன் சிவாஜியை அடக்க அனுப்பினார். ஷாயிஸ்தா கான் புனேவை கைப்பற்றி சிவாஜி வளர்ந்த லால் மஹால் அரண்மனையில் தங்கினான். சிவாஜி ஒரு திருமண கோஷ்டி போல மாறுவேடத்தில் சில வீரர்களுடன் லால் மஹாலுக்குள் நுழைந்து ஷாயிஸ்தா கான் தங்கியிருந்த அறைக்குள் புகுந்து திடீர் தாக்குதல் நடத்தினார். இதில் ஷாயிஸ்தா கான் தனது விரல்களை இழந்தான். அவனது மகன் கொல்லப்பட்டான். ஷாயிஸ்தா கான் அவமானத்துடன் தப்பி ஓடினான். பின்னர் முகலாயர்களின் முக்கிய வணிக நகரமான சூரத்தை சிவாஜி இருமுறை தாக்கி 1664, 1670 பெரும் செல்வத்தை கொள்ளையடித்தார். இது அவுரங்கசீப்பிற்கு பெரும் அதிர்ச்சியையும் கோபத்தையும் ஏற்படுத்தியது. அவுரங்கசீப் ராஜா ஜெய்சிங் என்ற வலிமையான ராஜபுத்திர தளபதியை சிவாஜிக்கு எதிராக அனுப்பினார். ஜெய்சிங் பல கோட்டைகளை கைப்பற்றி சிவாஜிக்கு பெரும் நெருக்கடி கொடுத்தார். இதன் விளைவாக சிவாஜி முகலாயர்களுடன் புரந்தர் உடன்படிக்கை 1665 செய்து கொள்ள நேர்ந்தது. இதன்படி அவர் கைப்பற்றிய பல கோட்டைகளை முகலாயர்களிடம் ஒப்படைக்க வேண்டியிருந்தது. மேலும் தனது மகன் சம்பாஜியை முகலாய அரசவைக்கு அனுப்பவும் ஒப்புக்கொண்டார். பின்னர் ஜெய்சிங்கின் வற்புறுத்தலின் பேரில் சிவாஜி ஆக்ராவில் உள்ள அவுரங்கசீப்பின் அரசவைக்குச் சென்றார். அங்கே அவருக்கு உரிய மரியாதை அளிக்கப்படாததோடு அவர் சிறை வைக்கப்பட்டார். ஆனால் தனது மதிநுட்பத்தால் பழக்கூடைகளில் ஒளிந்து கொண்டு சிவாஜியும் அவரது மகன் சம்பாஜியும் ஆக்ரா சிறையிலிருந்து தப்பினர். இது அவரது வாழ்வில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது. சத்ரபதியாக முடிசூட்டுதல். ஆக்ராவிலிருந்து தப்பிய பிறகு சிவாஜி மீண்டும் தனது படைகளை திரட்டி புரந்தர் உடன்படிக்கையில் இழந்த கோட்டைகளை ஒவ்வொன்றாக மீட்டார். ஜூன் 6, 1674 அன்று ராய்கட் கோட்டையில் சிவாஜி வேத முறைப்படி சத்ரபதி பேரரசர் ஆக முடிசூட்டிக் கொண்டார். இது மராட்டிய பேரரசின் அதிகாரப்பூர்வமான தொடக்கத்தை குறித்தது. இதன் மூலம் அவர் ஒரு சுதந்திரமான இறையாண்மை கொண்ட மன்னராக அங்கீகரிக்கப்பட்டார். நிர்வாகம் மற்றும் இராணுவம். சிவாஜி ஒரு சிறந்த நிர்வாகி. அவர் அஷ்டபிரதான் மண்டல் 8 அமைச்சர்கள் கொண்ட குழு என்ற அமைச்சரவையை நிறுவினார். ஒவ்வொரு அமைச்சருக்கும் குறிப்பிட்ட துறைகள் ஒதுக்கப்பட்டன. நில வருவாய் முறையை சீரமைத்தார். விவசாயிகளுக்கு ஆதரவாக இருந்தார். ஒரு வலிமையான மற்றும் ஒழுக்கமான இராணுவத்தை உருவாக்கினார். குறிப்பாக அவரது கெரில்லா போர் முறை காணிமி காவா எதிரிகளுக்கு பெரும் சவாலாக இருந்தது. கடற்படையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து ஒரு வலிமையான கடற்படையை நிறுவினார். இது மேற்கு கடற்கரையை கட்டுப்படுத்தவும் வெளிநாட்டு சக்திகளின் போர்த்துகீசியர்கள், ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்தை தடுக்கவும் உதவியது. இறுதிக்காலம் மற்றும் மரபு. முடிசூட்டுக்குப் பிறகும் சிவாஜி தனது பேரரசை விரிவுபடுத்தும் பணிகளில் ஈடுபட்டார். தென்னிந்தியாவில் செஞ்சி, வேலூர் போன்ற பகுதிகளை கைப்பற்றினார். சிவாஜி மகாராஜ் ஏப்ரல் 3, 1680 அன்று தனது 50வது வயதில் ராய்கட் கோட்டையில் உடல்நலக்குறைவால் காலமானார். சிவாஜி முகலாய பேரரசின் ஆதிக்கத்தை எதிர்த்து நின்று ஒரு சுதந்திர இந்து சாம்ராஜ்யத்தை நிறுவிய மாவீரராக போற்றப்படுகிறார்.
அவரது வீரம், மதிநுட்பம், நிர்வாகத்திறன், மதச்சார்பற்ற கொள்கைகள். அவர் இஸ்லாமியர்களை தனது படையில் வைத்திருந்தார், மசூதிகளுக்கு பாதுகாப்பு அளித்தார் மற்றும் தாய்நாட்டின் மீதான பற்று ஆகியவை அவரை இந்திய வரலாற்றில் ஒரு அழியாத இடத்தை பிடிக்கச் செய்துள்ளன. அவர் இன்றும் மராத்தியர்களின் பெருமைக்குரிய அடையாளமாக திகழ்கிறார்.